அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு துக்ககர செய்தி. உத்தரப்பிரதேஷ் ஹாத்ரஸ் நகரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் பலி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹாத்ரஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் நடந்த ஆன்மீக கூட்டத்தின் போது இந்த சம்பவம் நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பலியானவர்களின் உடல்கள் அனைத்தும் எடா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பலியானவர்களை அடையாளம் காணும் பணியில் தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் எவ்வாறு நேரிட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், காயமடைந்தவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்சங் நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். இதில் திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது 23 பெண்கள், 3 குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் உள்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். முதல் கட்ட தகவல். இதுவரை எடா மருத்துவமனைக்கு 100 பேரின் உடல்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் படுகாயம் அடைந்த சிலர் அலிகார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளித்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது குறித்து விசாரிக்க காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் குழு அமைத்து அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணத் தொகையையும் அறிவித்துள்ளார். மேலும் நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 நிவாரணத் தொகையாக அறிவித்துள்ளார். ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று வெளியேற முடியாமல் தவித்ததாலும், நெரிசலில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என பலர் இருந்ததாலும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தலைவர்கள் இரங்கல். திரௌபதி முர்மு. ஹாத்ரஸ் ஆன்மீக கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்பட ஏராளமான பக்தர்கள் உயிரிழந்த சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன், காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். நரேந்திர மோடி. ஹாத்ரஸ் ஆன்மீக கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேசத்தின் ஹாத்ரஸில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா ரூபாய் 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள பதிவில், உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸில் ஆன்மீக சொற்பொழிவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமான பக்தர்கள்
உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார்.